யோ நீ 10,000 தந்து குடுக்குறது இதெல்லாம் நியாயமாயா? ஏய் 10,000 இல்லடி 10,100. அதுதானே சொல்ற போலக்க அது ஏன்டா தந்து குடுக்குற? ராஸ்மிகாடி இன்னும் அழகாகுது தெரியும்ல, அதுக்காக 10,000 தந்து குடுப்பியா? அதெல்லாம் நல்லா இல்ல. எனக்கு நல்லாகுது. அவ தான் நம்ம வீட்டு மருமகம். அவனா வேணான்ற என்னத்துக்கு அவனுக்கு அதை கட்டுறேன்? அந்த தொன்னிக கோசம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு பாக்குறியா? வேற எதுக்கு? ஏய் அதெல்லாம் வேற 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 விஷயம். நீ கம்முனு இரு. ஏம்பா பொண்ணு வருதுப்பா. ஏந்திரி வா ராஷ்மிகா வா, உன்னை கட்டிக்கு போற மாமனார் வெளியே நிக்கிறாரு. என்ன பேசுறா? சாரி தப்பில்லப்பா தப்பில்ல. யோ என்னயா? ஏய் கும்முனு. ஹாய் ராஷ்மிகா. எங்க அப்பா திட்டு போய் எப்படி சொல்லி விடலாம் போறா? சரி ஆய் சொல்லு. ஹாய். உனக்கு என்ன வேண்டும் சொல்லு, உலகத்தை காட்டு சொல்லு. டூயிட் போறேன்டா. ஏம்பா என்னப்பா நீ பாட்டு பாடுறா? உன் பையனுக்கு தானே பொண்ணு பாத்துக்கிறா. தம்பி நான் இரு, எங்க பையனுக்கு பொண்ணு பார்த்தா நான் சந்தோஷப்படக்கூடாதா? வெங்காயம் சந்தோஷப்படுவேன். சரி பொண்ணை பாத்துட்டல, காசை கொடு. ராஷ்மிகா கையில் தான் கொடுப்பேன். ராஷ்மிகா இங்க வா. வா ராஷ்மிகா. மாப்பிள்ள ஒரு மாதிரியே இருக்குதா? என்ன பண்றது, காசு வாங்கணுமே, கம்முன்னு இரு. நான் வீட்டுக்கு போனா உன்னை யானை மத்தியான வச்சு போட்டோம்டா. மாப்பிள்ள உனக்கு பொம்பளை வேஷம் போட்டாலே மூஞ்சி முறை மாதிரி வீங்கி போகுதுடா. ஏம்பா என்ன என் வீட்டு மருமகிட்ட குசு குசுன்னு பேசிக்கிறா? ஏங்க நல்லது போலது நான் சொல்றேன், அது கூட சொல்லக்கூடாதா? என் ஃப்ரெண்டுக்கு அது கூட சொல்லக்கூடாதா? சொல்லு நல்ல விஷயமா சொல்லு. ஏம்பா உங்க பையன் எங்க உள்ள வந்தானே? அவன் சேவல் எகிரி குச்சி போயிட்டான் இந்த பொண்ணு வானான்னு. என்னடா இப்படி குதிக்கிறான் உங்க அப்பன்? அவன் பண்டத்துக்குலாம் பழி வாங்குறான் பாரு. ராஷ்மிகா இங்க வா. ஏய் குறி தட்ட. போ அடி போடி. ராஷ்மிகா இங்க பாரு, 10,100 வாழைப்பழம் தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிக்கிறேன். என்ன பார்த்தனாக்குற, வாங்க வாங்கிக்க ராஷ்மிகா. நீ இனிமேல் எங்க வீட்டு மருமகம். காரி மூஞ்சவன். காரு மிஞ்சவனா? அப்படியா சொன்ன? அப்படி சொல்ல, நீங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிறீங்கன்னு சொன்னிச்சு. டேய் அப்படித்தான் சொன்னேன். நீ கொஞ்சம் வாய ஊறியா? ராஷ்மிகா நாங்கிற அழகு எங்கெங்கெல்லாம் பொண்ணு டாப் பண்ணிச்சு தெரியுமா? கை காலில் விழுந்து கெஞ்சிங்கன்றா என்ன பேசுறான் போது. ஏய் கம்ப்ளீரி மருமு கையில பேசிக்கும் போது தொந்தோன்னு பேசிக்கிறா. மான கட்ட வீட்டுல தெரு பொறுக்கி. யார சொல்ற ராஷ்மிகா? உன்ன இல்ல போய் சொல்றவனுங்களே. என்ன இல்ல அது போதும். இந்தா வச்சுக்கோ. என்னைக்கு என் வீட்டுக்கு வர போற? டேய் என்னடா சொல்றான்? தை மாசம் முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். தை பிறந்தா வழி பிறக்கும். இவங்க அம்மா எல்லாம் சமாதானம் பத்திட்டியா? இவங்க அப்பா கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போய்க்கிறாரு. அவங்க எல்லாம் வந்தானே முச்சிடலாம். கொலைகேசா? என்னடா சொல்ற? ராஷ்மிகாவை ஒருத்த பார்த்தான்ட்டியா, காது இந்த கை விரலு கால் விரலாம் கட் பண்ணிட்டு போட்டா போல அவங்க அப்பா. ஐயோ பார்த்ததுக்காவா? ஆமா நான் பேசி ஈசி முடிச்சிட்டியா சொல்றேன், நீ போ. பயமாக்குது. ராஷ்மிகா உங்க அப்பா கோபமானவரா? அந்த கரும் பூச்சினை பத்தியா கேக்குற? அவன் ரொம்ப ஃப்ராட் ஆச்சா. எது எப்படி இருந்தாலும் சரி, நீ தான் என் வீட்டு மருமகம். எப்பா உன்னை எவ்வளவு தூரம்பா போனா? பாத்தீங்கப்பா ராஷ்மிகாப்பா. தூக்குறா ராஷ்மிகா. இருக்கு இங்கதான் இருக்கு. உன்னை பார்த்த பின்புதான் என் எனர்ஜி வந்ததே. ராஷ்மிகா எப்படிக்கிற? டேய் நடை சமாளி. டேய் குப்பா, ராஷ்மிகாவுக்கு நான் தட்டு மாத்தியாச்சு. இனிமேல் ராஷ்மிகாலாம் கூப்பிடாத. தட்டை மாத்தியாச்சு கூப்பிடாதியா? யாரோட ராஷ்மிகா? யாரோட கூப்பிடக்கூடாது? எப்போ நான் பைத்தியமா புச்சுனுக்குது. என்னப்பா இதெல்லாம்? என்னப்பா இதெல்லாம்? என்ன தட்டு, அன்னாச்சி பழம், தேங்காய், வாழைப்பழம், பூவு. எப்போ அதை கேட்கலப்பா, ஏன்பா தட்டி விட்டா? உன் சித்திய அவன் கல்யாணம் பண்ணி போறன்றான். பாத்து சொமாகிறிய வெக்கமா இருக்கா உனக்கு? யாருக்கு யார் சித்தி? அவன் என் ஃப்ரெண்டு. அவளை நான் சித்தின்னு கூப்பிடணுமா? அப்ப நான் கல்யாணம் பண்ணா சித்தின்னு கூப்பிட்டானே ஆகணும். ஏய் அவ என் வீட்டு மருமகா, நீ எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? டேய் ஊர் மேல தட்டு பழம் பறந்த மாதிரி நீ பறந்துடுடா. ராஷ்மிகா அவன் என்ன பேசிக்கிறான் நீ சொல்லு. என்னத்தடா சொல்லுத்த? என் வீட்டு மருமகன்னு சொல்லு. சொல்லுவாளா இல்ல சொல்லிருவாளா? எப்போ உங்க பெருமை எங்க போச்சு அதை சொல்லு முதல்ல. அதை பத்தி ஏன் கேக்குற? இல்ல ஆட்டோல கூட்டுன்னு போச்சு. எங்க போனீங்க? அந்த கேள்வி என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஆட்டோல கூட்டும் போய் என் பாக்கெட்ல கத்தி என் ஜட்டில கத்தி மொத்தத்தை உதவிக்குச்சு. ஏம்பா உன்னை தூக்கின்னு வந்தா காசு தரேன், குடுப்ப நான் போறேன். இருப்பா ஏன் அவசரப்படுற? இங்க என்ன போயினுக்குத? டேய் மாப்பிள்ள என்ன பண்றா? இருடா. சரி நீங்க பேசின்னு இருங்க, இதோ வந்துடுறேன். போடா போய் சித்திக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிடா. ராஷ்மிகா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீ டேய் சொல்லாதடா. கரம் முச்சினா கையாடா. கர்ம முச்சுன்னு சொன்னா கூட எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஏ கரம் முச்சினா போன் அடிட்டு போறேடா. கர்ம புடிச்ச போன் எப்ப பார்த்தாலும் அடிச்சு நேக்குது. அலா
டேய் தங்கச்சி மாவன உங்க பெரியம்மா பேசுறேன்டா. டேய் ஓடி போன பெரியம்மா என்னத்துக்கு போன் பண்ணனே? அதான் இருக்கிறத உருவிக்கல. டேய் அந்த கரோட்டுக்காரன் கூப்பிட்டுமானா இல்ல உங்ககிட்ட உருவன்தெல்லாம் அவன் உருவி விட்டான்டா. உருவிட்டானா? உனக்கு தேவைதான். என்ன ஏமாத்தி அடுத்த விட்டு போனேன். டேய் தங்கச்சி மகனே ஆனாதே ஆள் பெட்டு தேட்டண்டா உக்காந்துக்கிறேன்டா. இன்னும் கொஞ்சம் நவுந்த கோயில் எங்கனா இருக்காங்க உட்காரு பணமாவது வரும். டேய் பெரியம்மாடா ஒண்டியா இருக்கிறேன்டா வந்து கூட்டிக்கின்னு போடா. டேய் நீ ஒண்டி யாருன்னா கூட வச்சுக்கா எல்லாம் தொலை கொடுக்காத. இப்பா உங்க பெரியம்மா தானேப்பா? என்ன இப்ப அதுக்கா அது என்ன நான் பண்ணிக்க தெரியுமா? இருந்தாலும் பெரியம்மா பாவம் பொல்லாதது. பொல்லாததா? இப்ப என்ன பண்ணன்றா? போய் காப்பாத்து, அப்பதான் இந்த பொண்ணு உனக்கு அமையும். அப்படியா சொல்றா? ஹலோ பெரியம்மா எங்க இருக்கிறா? ஆல்போ தேட்டரண்டா ஐஸ்காரன் கூட பேசுங்கறேன்டா. பாத்தியா அதுக்குள்ள ஐஸ்காரன் மாட்டிட்டு இருக்கிறாப்பா. பரவாயில்லையா, நான் உன்னை தூக்கின்னு போறேன், காப்பாத்திடலாம். யார் பெத்த புள்ளியோ என்ன தூக்கி மறந்து. பெரியம்மா நீ அங்கே இருக்க வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறா கண்ணு. இங்க என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. மாதிரியா பாக்குறாங்களா உன்ன? சீவை ராசிங்கா ஒரு முக்கியமான விஷயம் வெளியே போயிட்டு வந்துடுறோமா. போடா எங்கேயாவது போ. நீ தான் சொல்லும் போது எவ்வளவு சோக்காக்கு தெரியுமா? ராஷ்மிகா மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கோ, நீ தான் எங்க வீட்டு மருமகா. ஏய் உன்னை வந்து கவனிச்சுக்கிறா. எங்க பெரியம்மாவை காப்பாத்திட்ட நீ தூக்குடா. என்னப்பா இது? எங்க பெரியம்மாவை அந்த கருவட்டுக்காரன் ஆல்பர்ட் தேட்டர் விட்டானா நான் போய் காப்பாத்துறேன்னா வாடா போலாம். ஓ ஆல்பர்ட் தேட்டரான்டா. கண்ணா கண்ணா பிஞ்சி கண்ணா, கண்ணா கண்ணா பிஞ்சி கண்ணா, மாப்பிள்ள இன்னொன்னா கண்ணா பிஞ்சி கண்ணா, கண்ணா கண்ணா பிஞ்சி கண்ணா. இருங்க இப்ப நேத்து கத்தின்னு வரீங்க. பிராண்டடா பிராண்டு பிஞ்சு கண்ணா. ஏ பிஞ்சு கண்ணா இப்ப என்னத்துக்கு இங்க வந்து கத்திங்கிறா? நான் ராஷ்மிகாவை தேடி வந்துக்கிறேன். இவன் போய் சொல்லிட்டோம். நோ நானா போய் சொன்னேன்? குன்றத்தூர் மலையில போய் நீ தானே பார்க்க சொன்ன. நானா போய் சொன்னேன்? அங்கிருந்து தான் வந்துச்சு. அட போப்பா, இன்னொத்த வந்தானே அவன் என்ன ஆனான்னு தெரியுமா? தெரியலையா? ஒரு சிறுத்தை இழுத்துன்னு போச்சு அவனை. கேட்டுக்க எல்லாம் உன்னால்தான். அப்ப இதே இன்னொரு சிறுத்தை பாதி துணிட்டு வச்சு மிச்சம். அங்கே நின்னுங்கிறீங்க, கொஞ்சம் வாடா. அவன் என்னத்துக்கு கூப்பிடுற நீ? ராஷ்மிகா இதெல்லாம் நல்லா இல்ல. வாடா பாலியடா என் முஞ்சியா வாடா. என்ன? ஏய் என்னடா எங்க ஆளுகிட்ட போற? ஓ பிஞ்சுங்கண்ணா கம்முன்னு இருந்துரு, கோவத்தை கலப்பாத. ஏய் என்னடா இப்படி நடக்குதா? பேசி இந்த வேலைக்கு ஆகாது. தூக்குங்கடா. என்ன தூக்குறீங்க? டேய் டேய் இன்னும் மூலக்கலரி கூட வந்ததுங்களும் மூலக்கலராக விடுங்களாடா. ஏய் இறக்குங்கடா. ராஷ்மிகா தூக்குங்கடானா. ராஷ்மிகா உசாரு. ஏய் நோரிங்கடா. நோ ஏய் ஊடுங்கடா, டேய் என்ன ஊடுங்கடா, டேய் ஊடுங்கடா. ராஷ்மிகா என்ன ஊடுங்கடா. டேய் போய் ராஷ்மிகா காப்பாத்துடா. ராஷ்மிகா மாப்ள ஐயோ மாப்பிள்ள பூச்சி வெளிச்சுன்னு போறாங்களே. ஐயோ ராஷ்மிகா கட்டிட்டானுங்களே. ராஷ்மிகாவை கண்டுபிடிக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் லைக் பண்ணிருங்க. கண்ணா பிஞ்சு கண்ணா ராஷ்மிகாவை எங்கிட்ட யாரை காப்பாற்ற முடியாது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ.